Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ் டூ மேத்தமேட்டிக்ஸ் காஸியன் எலிமினேஷன் மெத்தட் எக்ஸசைஸ் 1.5 அதில் உள்ள ரிலேட்டட் சம்க்கு உள்ளது. அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.27 எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் 1.27 ஓகே. Solve the following system of linear equations by Gaussian elimination method அப்படின்னு சொல்லியிருக்கு. 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. 4x plus 3y plus 6z equal to 25. Okay, good. x plus 5y plus 7z equal to 13. Okay, next 2x plus 9y plus z equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. எப்பயும் போல் the matrix equation is வா the matrix equation is அப்படின்னு வா the matrix equation is the matrix equation isன்னு எழுதுகிறேன். ax equal to b ஏன்னா என்ன அப்படின்னு எழுதணும். 4 3 6 1 5 7 2 9 1. அடுத்து x is equal to x y z அப்படின்னு சொல்லிடு. அடுத்து கேபிட்டல் B அப்படின்றது 25 13 1 அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். a, b as எடுத்துட்டு அதோட பிஎஸ் சேர்த்துக்கிறோம். 4 3 6 1 5 7 2 9 1 25 13 1. ஓகே, குட். அக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ்னு கொண்டு வந்துட்டு செகண்ட் ரோ மேலே மாற்றி விட்டுறேன். 7 13 அப்போ தான் ஒன்றுன்னு இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ரோ கீழே இறக்கி விட்றேன். 6 25 இது அப்படியே தான் இருக்குது. தேர்ட் ரோ அப்படியே தான் இருக்குது. ஓகே, குட். அப்போ R1 இன்டர்சேஞ்ச் R2 இன்டர்சேஞ்ச் R1 அப்படின்னு எழுதிக்கோ. சரி, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண போகிறேன். பொறுமையாக செஞ்சுக்க. ஃபஸ்ட் ரோ ரைட் பண்ணிக்கோ. 7 13 செகண்ட் ரோ தேர்ட் ரோ சேஞ்ச் பண்ண போகிறேன். தேர்ட் ரோ சேஞ்சு R3 மைனஸ் 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணு. R1ல் 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணு. வேற ஒன்றும் கிடையாது. 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணோம்னா 2R1 ரஃப் ஒர்க் பண்ணி பார்க்குறோம். இது ரஃப் ஒர்க்கு. ஓகேயா? அப்போ R3 2 9 1 1 மைனஸ் 2 10 14 26. அப்போ மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணையில் 0 -1 -13 -25 அப்படின்னு வருது. புரியுதான்னு பார்த்துக்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. எதில் R1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 10 14 வருது. அப்போ ஆன்சர் என்ன வருது? 0 -1 -13 -25. நெக்ஸ்ட்டு வந்து R3க்கு R2க்கு எழுத போகிறேன். R2 மைனஸ் 4R1 R2 எழுதிரு. 4 R2 எழுதுகிறேன். 4 3 6 25 R2 எழுதிட்டேன். மைனஸ் பார்த்துக்கோ. இந்த போர்டு ரைட்டிங் பேடு கொஞ்சம் மக்கர் பண்ணுது. வேறு ஒன்றும் இல்லை. 4 3 6 2 5 மைனஸ் 4ஆல் மட்டும்னா 4 20 28 52. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ என்ன வரும்? மைனஸ் 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 0 -17 -17 -22
-27. வெரி குட். அப்போ இங்கே 0 20 மேலே பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கேன். -17 -22 -27 புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. அடுத்து மேலே உள்ளதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 17ஆல் கீழே உள்ளதை, அதாவது ஃபஸ்ட் ரோ எழுதிரு 1 5 7 13. செகண்ட் ரோ எழுதிரு 0 -17 -22 -27 எழுதிட்டு R3க்கு எழுத போகிறேன்னு எழுதி, சரிங்களா, 17 R3 -R2 அப்படின்னு எழுதிக்கோ. புரியுதா சொல்கிறது? அப்படின்னா தான் செய்ய முடியும். பொறுமையாக நிதானமாக எழுது. வெரி குட். இப்போ நிதானமாக எழுதையில் பார்த்துக்கோ. இப்போ பெருக்கிறத மல்டிப்ளை பண்ணுறத பார்த்து பண்ணணும் அப்படின்றக்காண்டி சொல்கிறேன். 17 R3 R2 எழுதிடலாமே. ஆமாம், 0 -17 -22 -27 எழுதிடுவேன். கீழே மைனஸும் போட்டுருவேன். இப்போ R3யை வந்து 17ஆல் மல்டிப்ளை பண்ணணும்ல, R3யை. அப்போ இது என்ன ஆயிரும்? 0 -17 -361 மல்டிப்ளை பண்ணு -435 அப்படின்னு வர்ற மாதிரி இருக்குல்ல. அப்போ பார்த்து 435 25 பார்த்துக்கோ. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். 0 0 அடுத்து 61 33 61ல் என்ன போச்சுன்னா என்ன வந்துடும்? 199 வருதான்னு பாரு. -199 -398 அப்படின்னு வரணும். இப்போ கீழே ஆட் பண்ணி பாரு. 398னா 35 15 1 10 12 அப்போ 425 வரும். மறந்துடாத, தப்பாக இருக்குது அந்த இடத்துல. 425 மல்டிப்ளை பண்ணி பாரு கரெக்டானு. சரிங்களா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க. அதுதான் இங்கே பொறுமையாக செய்கிறது. ஏன்னா கணக்கில் சின்ன மிஸ்டேக் ஆனாலும் தப்பாயிரும். டிவைட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டினா கரெக்டாக வந்துடும். அதான் இங்கே பண்ண முடியலன்ட்டு பார்க்குறேன். இந்த பாரு -199 -398 இது கரெக்டு தான். ரெண்டு டிவைட் ஆகும். இப்போ x + 5y + 7z = 13 -17y -22 -27 சரியா சொல்கிறது? ஈக்குவல் டு -27 22z ரைட். நெக்ஸ்ட்டு -199 z = -398 அடிச்சிட்டோம்னா z = 2. z = 2. இப்போ z = 2ன்னு மேலே போட்டோம்னா செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா -17y -22 × 2 = -27 -17y -44 அங்கிட்டு போனால் +44. இப்போ +44 அப்போ என்ன வந்துடும்? 17 -17y = அப்போ y = -1 அப்படின்னு வருது. y = -1 டிவைடட் 17 / -17னா -1 அப்படின்னு வருது. அப்போ மேலே கொண்டு போய் போட்டோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா x + 5 × -1 7 × 2 = 13. x - 5 7 2s are 14 = 13. 15 x + 9 = 13. அப்போ x = 13 - 9 4 அப்படின்றது எக்ஸுக்குள்ள ஆன்சர். ஓகே, இது எக்ஸாம்பிள் 1.24. வெரி குட். தேங்க்யூ.